வணக்கம். ஸ்ரீ ராமஜெயம். ஸ்ரீ குரு ராகவேந்திரரே நமக. இன்னைக்கு 7 கன்னிமார்கள் பற்றி பார்க்க இருக்கிறோம். இந்த 7 கன்னிமார்களும் கிராமப்புறங்களில் ஆற்றங்கரை ஓரங்களில் 7 கற்களாக நிறுவி அவர்களுக்கு பக்கத்தில் கருப்பராயனும் வீற்றிருப்பார். அவர்கள்தான் 7 கன்னிமார்கள். 7 கன்னிமார்கள் என்பவர்கள் கிராமப்புறங்களில் உள்ளவர்கள். அதே மாதிரி சப்த மாதாக்கள் அப்படின்னு சொல்கிறவங்க சிவன் ஆலயங்களில் இருக்கக்கூடியவங்க. இவங்க 2 பேருமே ஒன்றுதான் என்று நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். இவர்கள் வேறு, அவர்கள் வேறு. சப்த கன்னிகள் வேறு, 7 கன்னிமார்கள் வேறு. 7 கன்னிமார்கள் யார் என்று பார்க்கலாம். அவர்களோட நாமம் அப்படின்னா பட்டாராக்கிய கன்யா, அதாவது ராஜகன்யா, தேவகன்யா, சுரகன்யா, பத்மகன்யா, நாககன்யா, சிந்துகன்யா, சமுத்திரகன்யா, கிரிகன்யா, அத்ரிகன்யா, வனகன்யா, ஆரண்யா, பூமிகன்யா, வசுமதி கன்யா. இவர்களுக்கு பூஜை முறைகள் எப்படி செய்வதென்றால், மஞ்சள் குங்குமம் 7 கற்களாக அவர்கள் செங்கல் வைத்து வழிபடுவார்கள் கிராமப்புறங்களில். அவர்களுக்கு சில உருவங்களும் உண்டு. அவர்கள் கையில் பூக்கள் வைத்து கொண்டு சிலையாக வீற்றிருப்பார்கள். அவர்களுக்கு எப்பேற்பட்ட மந்திரம் சொல்ல வேண்டும் என்றால், ஓம் பட்ராக்கியா நமக, ஓம் தேவகன்யா நமக, ஓம் பத்மகன்யாயே நமக, ஓம் சிந்து கன்யாயே நமக, ஓம் அகஜா கன்யாயே நமக, ஓம் வனகன்யாயே நமக, ஓம் சுஷ்ம கன்யாயே நமக. இந்த மந்திரங்களை சொல்லலாம். இவர்களுக்கு அந்த சிலைகளுக்கு மஞ்சள் துணி சாற்றியோ இல்லை இளஞ்சிவப்பு துணிகளை சாற்றியோ சிவப்பு துணியை சாற்றியோ வழிபடலாம். 7 விளக்குகளை ஏற்றி பொரிக்கல்லை வைத்து அவர்களுக்கு படைக்கலாம். மஞ்சள் குங்குமமும் அவர்கள் மேல் சாற்றி திருமணமாகாதவர்கள், குழந்தை பேறு வேண்டும் என்பவர்கள், விவசாயம் நல்லா செழிக்க வேண்டும் அப்படின்னு தொழில் ரீதியாக உள்ளவர்களுக்கும் இந்த 7 கன்னிமார்களையும் வழிபடலாம். 7 கன்னிமார்கள் கருப்பராயனும் சேர்த்து வழிபட்டு வந்தால் அவர்களுக்கு வாழ்வில் முன்னேற்றம் ஏற்படும். நன்றி.